ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கான அவசர செய்தி உன்கிட்ட பேசியே ஆக வேண்டும். பிறகு பார், உனக்கான வேண்டுதல்கள் நிச்சயமாக ஒன்று அளிக்கும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது. என் செல்ல பிள்ளை, நீ மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய், அப்படித்தானே? ஆனால் இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ என்னென்னவோ நினைத்து கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ. உன் மனது இப்பொழுது என்ன சொல்கிறது தெரியுமா? முருகா, பிறந்தது முதல் இப்போ வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டுவதற்கு யாருமே இல்லை என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லப்பிள்ளையே, நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம். இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி அடைவார்கள். வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். உடனே அதற்காக சோர்வடைந்து மனதில் தைரியம் இழந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆகவே வெளிச்சத்தில் பார்க்க முடியாது என்று முடியாது. ஏனென்றால் இருளில் அலைந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்த வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். எதை சொல்கிறேன் என்று புரிகிறதா? இரவில் தான் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும். பகலில் அது தெரியவே தெரியாது. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் நீ வாழ்க்கையினோட படிப்பினை வெளிச்சத்தில் பார்க்க முடியாது, உணரக்கூட முடியாது. இருட்டில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்தமான வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா? உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்கிறது. அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான். அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது. பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. அதே சமயத்தில் என் செல்ல பிள்ளையே, உன் மனது குழப்பமாக உள்ளதா? கவலைப்பட வேண்டும். என் செல்ல பிள்ளையை இன்னொன்று சொல்கிறேன். உன் மனது குழப்பமாக உள்ளதா? கவலையே படாதே. உன்னுடைய குழப்பத்தை முதலில் தூக்கி எறி. நீ எதை நினைத்து குழம்புகிறாய் என எனக்கு நன்றாகவே தெரியும். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாகவும் இருக்கிறேன். கண் பார்வை குறைந்து வருகிறது என புலம்புகிறாய். நிச்சயம் உன்னுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த முருகப்பெருமானுக்கு செவ்வாய் வெள்ளி தோறும் விளக்கேற்றும் ஒளியை மட்டும் பார். பார்வை குறைபாடு எல்லாம் நீங்கிவிடும். கைகால் வலி, வீக்கம், நரம்பு கோளாறு, வாதம் அனைத்தும் சரியாகிவிடும். நீ இந்த முருகப்பெருமானின் நாமத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே இரு. முருகா சரணம், கந்தா சரணம், முருகா போற்றி, கந்தா போற்றி என்று முருகனை பற்றியே நினைப்பிலே வாழ்ந்தால் உன் செயலிழந்த அனைத்தும் நல்ல ஓட்டம் பெறும். உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வரப்போகும் நேரம் இதுதான். அதற்குண்டான காலம் வந்துவிட்டது. அன்போடு இரு. உன் பகைவர்கள் கூட நண்பனாகி விடுவார்கள். நோயா கஷ்டப்படுபவர்கள் பூரண குணமடைந்து விடுவாய். காலை மாலை இந்த முருகப்பெருமானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். எப்போதும் உன் கூட தானே இருக்கிறேன்.
உன்னை வழி நடத்திதானே சென்று கொண்டிருக்கிறேன். கெட்ட வழக்கத்திற்கு ஆளாகாதே, அது உன்னை அழித்து விடும். தீயவற்றுக்கும் ஒருபோதும் அடிமையாகாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த முருகப்பெருமானை நம்பி இருந்தவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவேன். உன் வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. மங்கள ஒளி சத்தம் கேட்கப் போகிறது. உன் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது தெரியுமா? தைரியமாக நீங்கள் எல்லோரையும் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் தேடி சென்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக நல்லதொரு வேலை கிடைக்கப் போகிறது. பொறுமையாக இரு. நல்ல வாழ்க்கை துணை அமைய உள்ளது. மனதை போட்டு வருத்தி கொள்ள வேண்டாம், குழப்பம் வேண்டாம். நான் சொல்வதை கவனமாக கேள். உன் மனதை முதலில் தெளிவுபடுத்து. குழப்பங்கள் மறைந்து எல்லாம் தெளிவாகிவிடும் என் செல்லமே. பிறகு உனது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருகிறேன். தவிர்க்காமல் நான் சொல்வதை மனமுருக கேள். உன் கண்முன்னே இந்த முருகப்பெருமான் இருப்பது போல் தோன்றும். இதோ உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. சில தடங்கல்களினால் உன் குடும்பத்தினால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்று விடுவாய் என் செல்லவே. நீ என்னுடைய அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வைத்துக்கொள். இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக, நலமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஆகவே நாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு. என்னிடம் உன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்துவிடு. என்னுடன் மனதார பேசு. முருகனுடன் நான் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கின்றேன். விரைவில் அனைத்து மாறி உனக்கான எல்லாம் நல்லதாக, உனக்கான வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் தாய் தந்தையாக இருந்து நான் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய். கடமை என்பது நீ நினைத்த காரியம். நீ என்னை எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது நிச்சயமாக உன் கைக்கு கிடைக்கும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. அதான் உன் மனம் குளிரும் செய்தி ஒன்று கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். இது முருகப்பெருமானின் உத்தரவு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.